ஆரணிக்கு போகலாமா, பஸ்ஸில் கூட கண்ணாடியை கழட்டவே மாட்டேன் அப்படின்னு தங்கப்பிள்ளை வந்து அடம் பண்ணி கண்ணாடி போட்டுட்டு வந்தார். நாங்கள் பண்ணுற சேட்டையெல்லாம் வந்து சைடில் இருந்து ஒரு ஆண்டி பார்த்துட்டே இருந்தாங்க. தங்கப்பிள்ளையும் க்யூட்டாக கண்ணாடி எடுத்து மேலே மாட்டுறது என்ன, ஹார்ட் காட்டுறது என்னன்னு ஒரே சேட்டை தான். அண்ட் ஆரணிக்கு போய் சாரீ பார்க்காம எப்படி அப்படின்ட்டு எங்கள் அப்பு கிட்ட கேட்டு சாரீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு இது ஒன்னே போதும்டா, போடா ரெண்டு வச்சு நட பண்ணுறது. 27ன்னா 57. எனக்கு அந்த சாரியும் இந்த ப்ளூ கலர் சாரியும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் சாரியே கட்டுறதில்ல, ரேராக தான் கட்டுறது. வாங்கி வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு தான் பேசிகிட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கு இந்த முறை செம்ம அழகாக இருந்தது கலெக்ஷன்ஸ்லாம். அண்ட் எங்கள் சித்தப்பாவும் அப்பவும் வந்து இந்த சாரீ பிரித்து காமிச்சாங்க. அதில் இருக்க டிசைன்ஸ்லாம் அழகழகாக இருந்துச்சு, அந்த புட்டாஸ்லாம். நாங்களும் சாரீஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். எங்கள் அப்பா வந்து எல்லாமே கவர் பண்ணி பாக்ஸில் எடுத்து வச்சுருந்தான். அவனை நான் சின்ன குழந்தைலேருந்து பார்க்குறேன். அவன் இன்னும் வளரல, சின்ன குழந்தை அப்படின்ற மைண்ட் செட் தான் எனக்கு இருக்குது. அவன் செய்கிற வேலை எல்லாம் பார்த்தா, பொறுப்பாக இருக்கிறதெல்லாம் பார்த்தா அவன் வளர்ந்துட்டான்ல, அவன் மெச்சூர்டாக எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்ற ஃபீல் தான் இருந்தது. தங்கப்பிள்ளை ரொம்ப நேரமாக ஆளை காணோன்னு போய் பார்த்தா அவர் வந்து அவங்க ரிஷி மாமா கூட டிவி பார்த்துட்டு இருந்தாரு. உங்களுக்கு இதில் எந்த சாரீ பிடிச்சிருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க இதோட முடியல, இதனோட கண்டினியூஷனோட நாளைக்கு உங்களை பார்க்குறேன். பாய்.